ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த பிரெட்டு கொத்து தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருந்தபடியே பிரபா பிளேட் டெக்கர்ஸ்ன்ற நேமில் பிளேட் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டெக்கரேஷனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு தாங்க பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யாராவது சேலம், ஈரோடு, திருப்பூர் சைடில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பிளேட் டெக்கரேஷன் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிரபா பிளேட் டெக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே செய்யலைங்க. 2 முட்டை 2 ப்ரெட்டு தான் இருந்தது. அதை வச்சு தான் ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கணுங்க. அதில் பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஏதாவது சிக்கன் மசாலா இருந்தால் அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை சேர்த்துட்டு இது கூடவே 2 பிரெட் ஸ்லைஸ் தாங்க ஆட் பண்ண போகிறேன். இந்த ப்ரெட்டை நீங்கள் அப்படியே கையில் பிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் நல்லா பிச்சு போட்டுட்டு கலந்து விட்டுட்டோம்னா நல்லா ஊறி போயிடும். இதில் ஃபஸ்ட்டே நான் தக்காளி ஆட் பண்ண மறந்துட்டேங்க, இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு ஸ்பூனில் கலக்கிறத விட கையில் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருந்ததுங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணுங்க. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கலந்து வச்சுருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எக்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2 நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டோம்னா பிரெட்டு கொத்து ரெடி ஆகிடுங்க. மறக்காமல் நீங்களும் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?